இங்கே இவ்வளோ பெரிய அமளிதுமொழி நடந்துகிட்டு இருக்கு. யார் வெளிலேறா, யார் சீக்ரெட் ரூமில் இருக்காங்கங்கிறத பார்க்கறதுக்கான 5வது ப்ரோமோவில் சம்பவம் செஞ்சிட்டீங்க ஐயா. விஷ்ணுவுடைய விஷயத்தை எடுத்துன்னு வர்றாரு கமல்ஜி. விஷ்ணு 2 நாளாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க போல இருக்கே. ஆமாம் சார், ஆனால் உங்களுக்கு முன்னாடி மணி வந்து நின்றாரு. செம ஹைலைட் அது. ஆனால் நீங்களும் முடியாத அப்படி கை தட்டிக்கிட்டு இருந்ததை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மணி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியலன்னு தெரில, இப்போ நான் சொல்கிறேன். கண்டாங்கிய சேலை இந்த சாங்குக்கு 2 நாளாக அவங்க ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அவர் அப்படி கையை தூக்கிட்டு நிற்கணும், இவங்க வந்து கட்டி பிடிக்கணும்ன்ட்டு 2 நாளாக ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தாங்க மணி. ஆனால் நீங்கள் டைமிங்கில் வந்து ஸ்கோர் பண்ணீங்க. ஆனால் உண்மையாலே அந்த போர்ஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மணி எனக்கு ரொம்ப வர வர பிடிக்குதே. விஷ்ணு சார், எவிக்ஷன்னு சொல்கிறீங்க, இப்போ என்னை இப்போ சந்தோஷப்படுத்துறீங்க. நான் இப்போ சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதா அப்படி விஷ்ணுவினுடைய நிலை வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன செய்கிறது, இதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேம் தானே. 5வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. ஆனால் இந்த ப்ரோமோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்களை ரோஸ்ட் பண்ணணும், ஒருத்தவங்களை டாக்கணும், அதை பற்றி நம்ம பேசணுங்கிறத விட இந்த மாதிரியான கண்டென்ட்டுகள் வரும்பொழுது சந்தோஷம் ஏற்படுது ஐயா. நம்ம சேனலில் ஒரு ரிவ்யூ யார் பார்வையாளர் இருக்காங்க, அவங்களுக்கு விஷ்ணு போகக்கூடாதுன்னு மனசு திக்குன்னு அடிக்குது. அதுவும் எனக்கு புரியுது. மேடம், எனக்கும் விஷ்ணு போகக்கூடாது தான். ஆனால் என்ன செய்கிறது, 2வது எவிக்ஷன் இருக்குங்கிறாங்களே. அதிகாரப்பூர்வமான தகவலுடன் வந்து உங்களை சந்திக்கிறேன். பட் இந்த ப்ரோமோ ஐ எம் ரியலி என்ஜாய். மணியை போட்டு வாட்டினதுக்கு இது பயங்கரமாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. இந்த பாட்டில் வந்து பூர்ணிமா ஸ்கோர் பண்ணாங்களோ இல்லையோ, மணி ஸ்கோர் பண்ணாருங்க.